கனடா வர்சஸ் இந்தியா இந்த ஒரு பிரச்சனை வந்து உலக அளவில் அதிகமாக பேசப்படுற ஒரு பிரச்சனையாக மாற மாற கனடாவில் இருக்கிற மக்களே நிறைய பேர் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் கனடாவில் இருக்கிற அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பதவி விலகு, நீ தேவையில்லாமல் நிறைய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்க, கனடாவை வந்து தப்பாக உலக அளவில் ரெப்ரசென்ட் பண்ணுற, கனடாவுக்கும் ஏஷியாவில் இருக்கிற பல கண்ட்ரீஸ்க்கும் எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி கூட தேவையில்லாமல் நிறைய பிரச்சனையை பண்ணிருக்க, நீ பதவி விலகு, குவிட், ரிசைன் அப்படின்னு சொல்லி கனடாக்குள்ளேயே வந்து கனடியன் மக்கள் வந்து நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது கூடவே கனடாவோட லீடர்ஸ், அப்போசிஷன் லீடர் அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எதனால? இது வந்து இந்தியா கூட இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்லை. ஜஸ்டின் ட்ரூடோ G20க்கு வந்திருந்தப்போ அவருக்கு ஆரம்பித்த பிரச்சனை, கனடாக்குள்ள 3 மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஜஸ்டின் ட்ரூடோவை பதவி விலக வைக்கிறத நோக்கி போயிட்டு இருக்குது. இதுல நம்மளுக்கு எதிராக அவங்க ஒரு டேக் டீம் போடலான்னு யோசிச்ச மாதிரி இருந்த ஒரு 3 கண்ட்ரிஸ், பாகிஸ்தான், உக்ரைன், கனடா ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருந்தாங்க. அதுல ஜெலன்ஸ்கியை வந்து அவங்க ஊருக்கு வேற கூப்பிட்டாங்க. உக்ரைனியன் பிரசிடென்ட்டை வந்து அவங்க ஊருக்கே வர சொன்னாங்க. கனடா வந்து எங்களுக்கும் ஆள் இருக்குதுன்னு காமிச்சிக்கிற மாதிரி. வந்த இடத்துல அவர் வேற ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோவோட பதவியே வந்து இப்போ பேலன்ஸில் ஹேங் ஆகிட்டு இருக்குது. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற பிரச்சனை ஆல் டைம் லோவஸ்ட்டில் இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோவே இன்னும் இருப்பாராங்கிறது ஒரு கேள்வியாகி இருக்குது. ஸோ கனடாவில் என்ன நடந்துட்டு இருக்குது, இந்தியா இதில் ஏதாவது ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்களா, இந்தியா சைலண்ட்டாக ஏதாவது வேலையை பார்த்துருக்காங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம ஊரில், உலகத்தில், பிரபஞ்சத்தில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனில் சேர்க்க முடியும் டெய்லி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக இருந்துப்போம். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற பிரச்சனையில் வந்து இந்தியா வந்து கனடாவோட ஃப்ரெண்டா இல்லை கனடா வந்து இந்தியாவோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு 2 பதில் இருக்குது. ஒன்று, இந்தியாவுக்கு வெளியே அதிகமான இந்தியன்ஸ் வாழக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்திங்கன்னா கனடா வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்கும். ஏன்னா கனடா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 4 பேர் தான் வாழ்கிறாங்க. ஆனால் உலகத்திலே 2வது மிகப்பெரிய கண்ட்ரி இதுதான். இன் கான்ட்ராஸ்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 450 பேர் வாழ்கிறாங்க. இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, கனடாவில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. கனடா வந்து தன்னோட நாட்டோட பாப்புலேஷன் வந்து ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிகேடுக்கு முன்னாடியே இந்தியா மாதிரி இவ்வளோ பெரிய கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் அவங்க நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய வீசாஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வந்ததுக்கப்புறம் நேச்சுரலைஸாக நிறைய பேரை சிட்டிசன்ஸாக மாற்றினாங்க. இப்போது கனடாவில் வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியன் பாப்புலேஷன் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மிகப்பெரிய பாப்புலேஷனில் வந்து இருக்கக்கூடிய மேஜர் கம்யூனிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா 6, விச் மீன்ஸ் அவங்க வந்து அங்கே இருக்கிற கனடியன் பாப்புலேஷனில் 2% சீக்கியர்களே கான்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. ஒரு நாட்டோட பாப்புலேஷன்லேயே 2% மக்கள் வந்து இமிகிரண்ட்ஸாக உள்ளே போய் ஒரு மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாப்புலேஷன் யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ கனடா வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கனடா வந்து இந்தியன்ஸோட பல வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டியை உள்ளுக்குள்ளே மூவ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கனடாவுக்கு போய் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏதோ ஒரு கால்குலேஷன் பார்த்தேன், பல 1000 கோடி வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடாவில் ஃபீஸாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹையாக ஒரு விதத்தில் இருக்குது. லோவஸ்ட்டாக மாறுறது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கம்யூனிட்டி வந்து சீக்கியர்கள் அங்கே போய் செட்டில் ஆயிருக்காங்கல்ல, இதில் சில பேரா பல பேரான்னு தெரியல, டெமோகிராஃபி எக்ஸாக்டாக தெரியல, பட் இதில் இருக்கிற சீக்கிய கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து காலிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாடு உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த நாடு இந்தியாவுக்குள்ளே உருவாக்கணும்னு சொல்லிட்டு கனடாவில் இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே தனியாக ஒரு நாடு பிரியணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கனடாவோட அரசியல், ஜஸ்டின் ட்ரூடோக்கு வந்து மெஜாரிட்டி கிடையாது. அவர் எலெக்ஷனில் வந்து கம்மியாக தான் ஓட்டு எடுக்கிறாரு. அவருக்கு சீக்கியர் ஜெயிச்ச ஒரு இன்னொரு பர்டிகுலர் பார்ட்டி இருக்குது, அவங்ககிட்ட 25 சீட் இருக்குது. அந்த கட்சியும் இவருக்கு சப்போர்ட் பண்ணாதான் இவர் எலெக்ஷனில் இவர் வந்து ஆட்சி அமைக்க முடியுங்கிறப்போ இவர் வந்து அந்த சீக்கியர்களை அப்பீஸ் பண்ணுறதுக்கு அந்த 2% ஓட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த 2% வந்து டிசைடிங் ஓட்டாக இருக்குது. ஸோ அவங்கள வந்து அப்பீஸ் பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் மூமெண்ட்டை வந்து இவர் இன்டைரக்டாக ஆமோதிக்கிற மாதிரி, ஓகே இவங்க கேட்குறாங்க, இவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது இவங்க கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீக்கியர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கனடாவை 2ஆக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனடியன்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கனடாவிலேருந்து சொல்லாமல் இந்தியாவில் இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு ஆமாம் கனடாவை 2ஆக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இந்தியாவுக்கு கனடாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? நம்ம எவ்வளோ கனடியன்ஸ் வேணாலும் உள்ள எடுத்துக்கலாம், ஆனால் டஸ் தட் மீன் நம்ம இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக இருக்கானா? இல்லை. அதே மாதிரி தான் இப்போ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இந்தியன்ஸ் அங்கே போனாலும் இருக்கிற இந்தியன்ஸை வந்து அவங்க தனி நாடு வேணும்னு கேட்குறதுக்கு வந்து
அவர் ஆமோதிக்கிறாரு. அவருக்கு எலெக்ஷனில் 2025 கனடியன் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அது வரைக்கும் சப்போர்ட் வேணுங்கிறதுக்கு அவர் ஆமோதிக்கிறாருங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது. இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு மேஜர் பிரச்சனை இப்போ ரீசன்ட் டைமில். ரெண்டாவது பெரிய விஷயம் கனடாலனா 3 பிரச்சனைனால வந்து கனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து குவிட் பண்ணுங்க, வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற ஹவுசிங் கிரைசிஸ். எப்படி வந்து நான் சொன்னேனோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போகிறாங்கல்ல, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி அண்ட் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கனடாக்குள்ளே மைக்ரேட் ஆகிறாங்க. இவங்க அங்கே உள்ளுக்குள்ளே போக போக யோசிச்சு பாருங்க, அந்த நாட்டோட பாப்புலேஷன் வந்து 3 கோடியோ 4 கோடியோ, ரொம்ப கம்மியான பாப்புலேஷன். ஓகேவா, அவ்வளோ உலகத்திலே ரெண்டாவது மிகப்பெரிய கண்ட்ரிக்கு தமிழ்நாட்டை விட கம்மியான பாப்புலேஷன் தான். அப்போ அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். 90% ஆஃப் கனடியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கனடா பார்டரை ஒட்டி தான் இருக்காங்க. நார்த் கனடாவில் யாருமே பெருசாக கிடையாது. ஏன்னா டெரைன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக வாழ முடியாது, ரொம்ப பனியாக இருக்கும். ஸோ இந்த லைனை சுற்றி தான் எல்லாரும் இருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வீடுகள், கட்டிடங்கள், கடைகள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள திடீர்னு வர 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 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகிடுது. ஓகேவா, இது ஃபுல்லானதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு இருக்குது, நிறைய மக்கள் வந்துட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் வராங்க, அவங்க செட்டில் ஆகுறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஸோ வீடுகள் வந்து கம்மியான வீடுகள், டிமாண்ட் அதிகமாகுது. கம்மியான வீடுகள் அதிகமாக டிமாண்ட் இருக்குங்கிற காரணத்தினால ஹவுசிங் ரெண்ட் வந்து ஆல் டைம் ஹையஸ்ட்டில் கனடாவில் இருந்துட்டு இருக்குது. ஹவுசிங் கிரைசிஸ் அப்படின்னு இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்டின் ட்ரூடோவோட இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நியாயமாக கனடியன் கவர்மெண்ட் வந்து நிறைய வீடு கட்டி கொடுக்கணும். ஆனால் கனடியன் கவர்மெண்ட் வந்து வீடு கட்டி கொடுக்கல. இன்ஃபேக்ட் 1970s கனடியன் கவர்மெண்ட் வீடு கட்டினதை விட இந்த தடவை கம்மியாக கட்டுறாங்க. இன்னும் அடுத்த வருஷம் இது இன்னும் கம்மியாகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ கனடிய மக்களாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வீடு விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு. இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி, நம்மளுக்கு நிறைய பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, நம்ம ஊருக்கு நிறைய பேர் வரக்கூடிய ஒரு கண்ட்ரியோட தேவையில்லாமல் ஒரு வறண்டை இழுத்து வச்சுருக்காங்க. அண்ட் மூணாவது மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, இதுதான் ஆல் டைம் ஹைலைட். இது வந்து பயங்கரமாக வெடிச்சது இந்த ஒரு பிரச்சனையில தான். ஏன்னா இந்தியா கனடான்னு சொல்கிறப்ப கூட அது இன்னொரு கண்ட்ரி ஆகுது. அவங்க நாட்டில் இருக்கிறவங்களே கூட நிறைய பேர் பாதித்த ஒரு இஷ்யூவில் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ பயங்கரமாக சிக்கிட்டாரு. நான் சொன்ன மாதிரி ஜெலன்ஸ்கி உக்ரைனோட பிரசிடெண்ட்டை வந்து கனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு. வந்த இடத்துல என்ன ஆகியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறாங்க. அவங்க ஒரு பார்லிமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் நபர் வந்து க்ரௌடில் இருக்கிறவங்கள பார்த்து எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த ஹவுஸ் ஸ்பீக்கரே சொல்கிறாரு, இவர் வந்து ஒரு பெரிய வார் வெட்டிரன், இவர் வந்து உக்ரைனிய சுதந்திரத்துக்கு போராடின ஒருத்தர், அதுக்கப்புறம் கனடாக்குள்ளே இமிகிரண்ட்டாக வந்திருக்காரு, அவர் வந்து இப்போ உக்ரைனியன் பிரசிடென்ட் வர நேரத்தில் இங்கே இருக்காருங்கிறது ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சுன்னு கைத்தட்டுறாங்க. இது இன்டர்நேஷ்னல் லெவல் எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமாக முகம் சுழிச்சிட்டு, டே இந்த ஆலையா, உடனே போலாண்டு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. போலாண்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு தானே கேட்குறீங்க, பட் இன்டர்நேஷ்னல் லெவல் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போகுது. போலாண்டு சொல்கிறாங்க, டே இவர் எங்கள் ஊரில் ஒரு கிராமத்தையே சாகடிச்சு வர்றா அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய ஜூஸ் சொல்கிறாங்க, இவர் கான்சென்ட்ரேஷன் கேம்பில் ஜூஸை போட்டு கொண்டு வர்றா, இவர் லிட்டரலாக வந்து அந்த ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜூஸை வந்து கான்சென்ட்ரேஷன் கேம்பில் போட்டு கொத்து கொத்தாக கொண்டதில் இவர் முக்கியமான ஆள். இவருக்கு என்னடா ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க? இவர் உக்ரைனுக்காக சண்டை போட்டாருங்கிறத சொல்கிறீங்க. உக்ரைனுக்காக சண்டை போட்ட நேரத்தில் இவர் என்ன சண்டை போட்டார், என்ன பண்ணாருங்கிறதையும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கொலை பண்ணியிருக்காங்க, கொத்து கொத்தாக கொலை பண்ணியிருக்காங்க, பொதுமக்களை கொண்டிருக்காங்க. இந்த ஆளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்குறீங்களே, இவர் ஒரு நாசி, இவர் நாசிக்காக சண்டை போட்டவர், அதாவது ஹிட்லரோட படையில இருந்து இவர் வந்து கொண்டிருக்காரு நிறைய பேரை கொத்து கொத்தா, இவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகளவில் அதிகமாக அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் நிறைய ஜூஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து மார்க் ஜக்கர்பர்க்லேருந்து பில்கேட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட ஜூஸை நம்ம சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ எல்லாருமே பயங்கரமாக அஃபெண்ட் ஆகி இல்லை இது ரொம்ப தப்பாக போயிட்டுருக்குது, ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து லிட்டரலாக யோசிச்சு பாருங்களேன், ஜென்ரல் டயர்னு ஒருத்தவங்களை சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஜாலியன் வாலாபாக் மேசக்கரை பண்ணவர். அவரை கூப்பிட்டு இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து எல்லாரும் கைத்தட்டினா எப்படி இருக்கும்? அவர் எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு மனுஷன். அந்த மாதிரி ஒரு கொடூரமான மனுஷனுக்கு கனடியன் பார்லிமெண்ட்டில் உக்ரைனை வந்து ஐஸ் வைக்கிறதுக்கு இதை வேறு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜஸ்டின் ட்ரூடோ இருந்துக்கிட்டு, ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்கிட்ட யாருமே இதை சொல்லலை, இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு, இவர் வந்து வேறு வேணா உக்ரைனுக்காக சண்டை போட்டவர்னு மட்டும்தான் சொன்னாங்க, கனடாக்கு வந்திருக்காருன்னு மட்டும்தான் சொன்னாங்க, வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்பாலஜி கேட்டுட்ருக்காரு. அப்போது இப்போ எல்லாருமே மறுபடியும் கேட்குற இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக மொத்தம் எவனோ ஒருத்தன் சொல்கிறான்னு நீ அதை அலசி ஆராயாமல் நீ வந்து பதிலுக்கு சொல்லிட்டு இருக்க பார்லிமெண்ட்டில், அப்போ இந்தியா உண்மையிலேயே இது பண்ணாங்களா இல்லை சும்மா நீனே கிளப்பி விட்றியா அப்படிங்கிற கேள்வியும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்குது. கனடாவில் இருக்கிற மக்கள் வந்து முதல்ல இந்தியாவோட இருக்கிற பிரச்சனையை ஓரளவுக்கு பொறுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஹவுசிங் கிரைசிஸ்
கடுப்பாயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்ததுனால மொத்தமாக கனடிய மக்கள் வந்து ஜஸ்டின் ட்ரூடோவை குவிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு போலிங்கில் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் லீடருக்கு வந்து மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது. 40% வந்து அப்போசிஷன் லீடர் தான் ஜெயிக்கணுங்கிறாங்க. ஜஸ்டின் ட்ரூடோக்கு வந்து 30% தான் இருக்குது. அவருக்கு வந்து கோவலேஷன்லாம் கொடுத்தா கூட அந்த ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து ஜஸ்டின் ட்ரூடோ ட்ராப் ஆயிட்டாரு. ஸோ கனடாவில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் போயிட்டு இருந்தாலும் ப்ராபப்ளி அது சீக்கிரமாக முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில். ஏன்னா இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா அது முடியறதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனால் அது 2-3 வருஷத்துலேயே முடிஞ்சிடும்னு ஏன் சொல்கிறேன்னா 2025 எலெக்ஷனில் இதே மாதிரி போச்சுன்னா ஜஸ்டின் ட்ரூடோ ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அவர் தோத்துட்டாருன்னா அப்போசிஷனில் வர்றவங்க வந்து இந்தியாவோட நாங்கள் ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வரக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பெட்டராக வாய்ப்பு இருக்குது. பட் வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்டே கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு நியாயமான லீடர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஜஸ்டின் ட்ரூடோ மேலே இந்தியாவில் கடுப்பாயிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் இந்தியா வந்திருந்தப்போ இந்தியன்ஸோட ரொம்ப நல்லா பழகின மாதிரி இருந்துச்சு. தமிழ்லலாம் வந்து நிறைய விஷ் பண்ணுவார். தமிழ்லே, ஏன்னா அங்கே தமிழ் கம்யூனிட்டியும் இருக்காங்க, பொங்கல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவார். ஸோ இவர் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. எல்லாரும் மாதிரி இவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி சும்மா யார் ஓட்டு வரும் அவங்கள அப்பீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுதுன்னா எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் போய் திடீர்னு வந்து மசூதியில் போய் கும்பிடுவாங்க, அப்படியே சர்ச்சுக்கு போவாங்க, அப்படியே கோவிலுக்கு போவாங்க. அதே கான்செப்ட் தான் அவரும் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்டின் ட்ரூடோவை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதில் ஒரு ஃபன்னாக ஒரு விஷயம் வேறு இருக்குது. அவர் இந்தியாவுக்கு வந்தப்போ அவரோட ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து போதைப் பொருள் இருந்துருச்சு, அதனால தான் அவர் வந்து 2 நாளாக ரூமை விட்டு கூட வெளியே வர முடியல, அதனால தான் அவர் கிளம்புறதுக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் போகிற போக்கில் நம்மளோட பழைய டிப்ளமேட் ஒருத்தர் வந்து கிளப்பி விட்டார். இது வந்து ஒரு பொய்யான தகவல் தான். ஆனால் இதுக்கும் வந்து கனடாவில் வந்து நிறைய பேர் உண்மை நம்பிட்டு அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. போகிற போக்கில் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. பட் எனிவே, நீங்கள் உங்களோட ஒப்பீனியனில் என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்டின் ட்ரூடோ வந்து நல்லவர்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ஆள் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.